Observe the following picture and find the other angle of linear path. இது வந்து எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 88. 88ல இருக்க பேஜ் நம்பர். ட்ரை திஸ். ஸோ பேஜ் நம்பர் 88ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லீனியர் பேரா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கேட்டகரி சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அது ரெண்டும் என்னவா இருக்கணும், அட்ஜசன்ட் ஆங்கிளா இருக்கணும். அட்ஜசன்ட் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரியா இருக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். சும்மா ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் சிபிடி. CBD are adjacent angles. இது வந்து first figure. Okay. Are adjacent angles. அப்போ இது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படி லீனியர் பேருக்குன்னா 180 டிகிரி வரணும். ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் சிபிடி தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஏபிசி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 84 டிகிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆங்கிள் சிபிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் சிபிடி என்ன வரும் பாருங்க, 84. 180 மைனஸ் 84 ஆங்கிள் சிபிடி. சரியா? சிபிடி இங்க இருக்கு, இங்க 180 இருக்கு. இந்த பிளஸ் 84 இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் 84 வரும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? 180 மைனஸ் 84. இங்க என்ன ஆயிடும், 10 minus 6 is 10 minus 4 is 6. என்ன வரும், 7. ஓகேவா? 17 minus 8 is 9. Okay. So what is angle CBD? That is equal to 96 degree. இப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is 96. கிளியரா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 வரணும். 84 96 6 plus 4 10 ரிமைண்டர் 1 10 18 180 வந்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் எல்லாம் ஈஸியா போட்டுடலாமா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கிற ஆங்கிள் நம்ம இங்க என்ன PQRன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பாருங்க, செகண்ட் சம் என்னது, ஆங்கிள் PQR பிளஸ் ஆங்கிள் RQS. சரியா? PQR சாரி PQS அப்படின்னா இந்த ஆங்கிள். அப்புறமா RQS அப்படின்னா இந்த ஆங்கிள். தட் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும், 180 டிகிரியா இருக்கணும். இப்போ நமக்கு PQS ஆங்கிள் தெரியாது. பிளஸ் RQS என்ன கொடுத்துருக்காங்க, 86 டிகிரி. அப்போ வாட் இஸ் ஆங்கிள் PQS? 180 டிகிரி மைனஸ் 86. சப்ராக்ட் பண்ணலாமா? 180ல இருந்து 86. Again 10, இங்க 7, 10 minus 6 is 4, இங்க 9. So angle PQS is equal to 94 degree. Clear? So இப்போ இது என்னது, 94 degree. Third one போடலாம். லீஃபோட ஆங்கிள் இது ரெண்டுமே வந்து லீனியர் பேர். இப்போ ஆங்கிள் இதுக்கும் நம்ம PQRS என்ன வேணா எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய் இசட் இல்ல இங்க O எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் XYO பிளஸ் ஆங்கிள் ZYO இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து XYO வந்து என்னது, 159 டிகிரி பிளஸ் ZYO இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. What is angle ZYO? 180 degree minus 159. Subtract பண்ணலாமா? 180 minus 159. So இங்க 10 வரும், இங்க 7 வரும். 10 minus 9 is 1, 7 minus 1 5 is 2. So angle ZYO is equal to 21 degree. இது 1 minus 1 0 ஆயிடும். So 21 degree is the answer. இங்க என்ன வரும், 31 degree. Okay. 9 plus 1 10, remainder 1 8.